பிள்ளைகள் முன்பாக சண்டை பிடிக்காதிருங்கள் என்றார் ஒருவர். ஆம் அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒருவர் தனது மனைவியை போட்டு அடிப்பார். அப்படியே காலில் அப்படியே உதச்சிட்டே போவார் மனைவி. இது காலம் காலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம். ஒரு வயசுக்கு மேலே அவருக்கு கொஞ்சம் பலம் கம்மியாகிவிட்டது. பின்பு அவர் காலால் உதைக்கவில்லை, கையால் அடிக்கவில்லை, ஆனால் சொல்லால் அடித்தார். அந்த அம்மா ரொம்ப நொந்து போயிடுச்சுங்க. அன்பானவர்களே, என் கண் கூட பார்த்தவன் நான். அந்த அம்மா ரொம்ப நொந்து போயிடுச்சுங்க. இந்த அருமையான காலை விடல நீங்கள் உங்கள் மனைவியை அடிக்கிறீர்களா? கொஞ்சம் காலம் மாறி போச்சு தான். பெண்கள் ஆண்களை அடிக்கிற காலம் வந்துவிட்டது அன்பானவர்களே. சரி, சண்டை பிடிக்கலாம், ஆனால் பிள்ளைகள் இல்லாத போது. பிள்ளைகள் இருக்கும் பொழுது நம்ம சண்டை பிடித்தால் பிள்ளைகள் எதிர்காலம் பாதிக்கும் என்ற அடிப்படையிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. நானும் ஒரு சில கட்டங்களில் தவறாகத்தான் நடந்து விடுகிறேன். ஆனால் அதை குறித்து நான் அதிகமாக சிந்திக்கிறேன் அன்பானவர்களே. என் பிள்ளையின் எதிர்காலத்துக்கு நானே ஒரு தடையாக இருக்க நான் விரும்பவில்லை. சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குங்கள். அது நமது கடமை. நாட்டை உருவாக்குவது மிக சுலபம், ஆனால் வீட்டை உருவாக்குவது மிக கடினம். பிள்ளைகள் முன்பாக வாக்குவாதமும் சண்டைகளும் வேண்டாம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள். காட் பிளஸ் ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.